சார் பிஸியா இருக்கீங்களோ? விக்கி விக்கி, இன்னைக்கு 10ஆம் தேதி ஆயிடுச்சு. ஆனா இது வரைக்கும் நீ வாடகையே கட்டல. போன மாசத்தோட வாடகையும் இன்னும் பாக்கி இருக்கு. நீ எப்பதானே கொடுக்க போற? கொடுத்துட்றேன் நீ. நான் எங்கேயாச்சும் ஓடியா போக போறேன். நான் ஒரு புது வேலையை தேடிக்கிட்டு இருக்கேன் நீ. எனக்கு வேலை கிடைச்ச உடனே உங்களோட காசு எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்றேன். நல்ல வேலைன்னு 2 மாசமா நீ தேடிட்டு இருக்க. ஆனா உனக்கு இது வரைக்கும் அந்த நல்ல வேலை கிடைக்கவே இல்ல. உனக்கு எப்ப வேலை கிடைச்சி நீ எனக்கு எப்ப வாடகை கொடுக்க போறேனே தெரியல. அண்ணி, கூடி சீக்கிரமாவே கிடைச்சிடும். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க ப்ளீஸ். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் எதுக்கு டென்ஷன் ஆக போறேன்? டென்ஷன் ஆக வேண்டியது நீதான்டா. ஒரு வேளை எனக்கு 10 நாளைக்குள்ள வாடகை கிடைக்கலன்னு வை, அப்புறம் உன்னோட மூட்டை முடிச்சு எல்லாத்தையும் தூக்கி வெளிய போட்டுருவேன். புரிஞ்சுதா? சரிங்க அண்ணி. ராகேஷ், என்ன ராகேஷ்? சொல்லுப்பா, எங்க இருக்க? சீக்கிரம் வந்துரு, இன்டர்வியூக்கு லேட் ஆகுது இல்ல? என்ன இன்டர்வியூ இருக்கிறதே மறந்துட்டியா? இன்டர்வியூவா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நீ என்னடா பேசிட்டு இருக்க? நான் உங்க வீட்டுக்கு வெளியே தான் நிக்கிறேன். சரி இரு, உள்ள வரேன். சரி ஓகே, வா சீக்கிரம் வாடா. ஓகே. அட, இந்த அண்ணி இருக்காங்களே, என்னோட நிம்மதியவே கெடுத்துட்டு இருக்காங்க. என்ன பண்றது? சீக்கிரமாவே நான் ஏதாச்சும் ஒரு வேலையை தேடி ஆகணும். இல்லனா என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த அண்ணி என்ன பண்றது? அப்புறம்டா, என்ன விஷயம்? என்ன இன்னைக்கு உன் முகம் ரொம்ப டல்லா இருக்கு? அட, என்னடா சொல்றது? எங்க ரேகா அண்ணி இருக்காங்களே, அவங்க என்ன ரொம்ப தொல்லை பண்றாங்கடா. வாடகை வாடகை வாடகைன்னு. ஜாப் வந்ததும் கொடுத்துடுறேன்னு எத்தனையோ முறை சொல்லி பார்த்துட்டேன். 2 நாளுக்கு ஒரு முறை உயிரை வாங்கறதுக்குன்னே வந்துடுறாங்க. அதுக்கேத்த மாதிரி தான் நீயும் இருக்க. நாள் பூரா வீட்லயே இருந்துகிட்டு கொஞ்ச நேரம் வெளியே போ. ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சி அவன் கூட பீரை போட்டு கொஞ்சம் ஊரை சுத்து. லைஃப்ல எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குடா. உனக்கு என்னடானா பார்ட்டி ரொம்ப முக்கியமா போச்சு. இங்க பாரு, நீ ஒரு வேலை பண்றியா? என்ன வேலை அது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்னடா சொல்ற? வா போலாம். ஓகே. அண்ணி, அண்ணி எங்க இருக்கீங்க? இங்க வாங்க, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. அட, எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க நீ? அண்ணி, இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு. அப்புறம் சேலரி எவ்வளவுன்னு தெரியுமா? எவ்வளவு? 30,000 ரூபாய். இந்தாங்க, ஸ்வீட் சாப்பிடுங்க. எனக்கு தெரியும்டா, ஒரு நாள் உனக்கு நல்ல வேலை கிடைக்கும்னு. அப்படியா? அதனாலதான் நான் உன்னை வாடகைக்கு எப்பவும் தொந்தரவு பண்ணதே இல்ல. அண்ணி, இதெல்லாம் உங்களோட சப்போர்ட்னால தான் நடந்திருக்கு. இந்தாங்க. அப்படியா? ஸ்வீட் ரொம்ப நல்லா இருக்கு. வெங்கடேஸ்வரா போலீஸ் ஸ்டார்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்க? ஆமா அண்ணி, நீங்க கரெக்டா சொன்னீங்க. அண்ணி, என்னாச்சு? அண்ணி, காசு வேணுமா உனக்கு? காசா கேக்குற? தாரேன் இரு. இப்ப பாரு, நான் உன் கூட தினமும் என்ன பண்றேன்னு. காசு வேணுமா? காசு தினமும் தொல்லை பண்ணிக்கிட்டு நிம்மதியா வாழ கூட விட மாட்டேங்கிறா. இனிமேல் காசு என்கிட்ட கேப்ப?
டேய் நண்டி கட்ட நாயே, ஒரு பக்கம் வாடகை தரல, இன்னொரு பக்கம் என்ன நீ என்கிட்ட இப்படியே நடந்துப்ப? என் கூட இப்படி எல்லாம் நடந்துக்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையாடா? வெக்கமா? எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுடி. நிஜமா மயக்க நிலையிலே இவ்வளவு நல்லா இருந்துச்சுன்னா அப்ப சுய நினைவுல இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். கையெடு. உனக்கு என்ன பண்றேன்னு பாருப்போ. போலீஸ்க்கு கால் பண்றேன். பண்ணு, வர சொல்லு. அவமானப்படுறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா உனக்கு பிரச்சனை ஆயிடும்ல. ஜனங்க பேசுவாங்க, வாடகைக்கு வந்தவங்க கூட அஃபேர்ல இருக்காங்கன்னு. முள்ளு சேலை மேல விழுந்தாலும் சரி, சேலை முள்ளு மேல விழுந்தாலும் சரி, கிழிய போறது சேலை மட்டும் தானே. ஹலோ ஹலோ. சொல்லுங்க, நீ எப்படி இருக்கீங்க? ராகேஷ், நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா. என்ன திடீர்னு என்கிட்ட பேசணுங்கிறீங்க? ராகேஷ், சொல்லுங்க. நீ உன் ஃப்ரெண்டு என் கூட பெரிய தப்பு பண்ணிட்டான்டா. என்ன? அவ அப்படியா? மயக்க மருந்த ஸ்வீட்ல மிக்ஸ் பண்ணி அவ எனக்கு சாப்பிட்டு கொடுத்தா. அப்புறம் என்ன? என்னோட சில வீடியோஸை எடுத்துட்டா. சரி, நீ இப்போ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? நான் ஹெல்ப்பா? ஆமா ராகேஷ், ஹெல்ப். என்ன ஹெல்ப்? சொல்லுங்க. எனக்கு அவனோட ஃபோன் வேணும். அப்படியா? ஏன்னா நான் அந்த வீடியோஸ் எல்லாம் டெலீட் பண்ணணும். சரி ராகேஷ், ப்ளீஸ். உங்களுக்கு உங்க வேலை முடிஞ்சிரும். சரி, ஆனா அதுக்கு பதிலா எனக்கு என்ன கிடைக்கும்? நீ உனக்கு அவன் என் கூட சுயநினைவு இல்லாத போது என்ன பண்ணானோ அத நான் உனக்கு சுயநினைவோட கொடுக்கறேன். உனக்கு எல்லாமே கிடைக்கும். அப்புறம் உனக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறேன். ஆனா அதுக்காக நீ எனக்காக இந்த வேலையை செஞ்சாகணும். இதுக்கு நீ தயாரா இருக்கியா? அண்ணே, என்னை பத்தி உங்களுக்கு இன்னும் தெரியலன்னு நினைக்கிறேன். ஷுவர் தானே? நீ இந்த வேலையை செய்ய முடியுமா? கண்டிப்பா, நீங்க கவலையப்படாதீங்க. நான் மொபைல் எடுத்துட்டு வரேன். அப்படின்னா சீக்கிரமா மொபைலை கொடுத்துடு. ஓகே அண்ணி, நான் கொண்டு வரேன். எப்போ எடுத்துட்டு வருவ? இன்னைக்கா? ஓகே, டன். நான் வெயிட் பண்றேன். அண்ணி, உங்களோட வீடியோ இருக்க அந்த மொபைலை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்போ சீக்கிரமா எனக்கு கொடு. இவ்வளவு அவசரப்பட்ட எப்படி? முதல்ல வேலையை முடிக்கணும்ல. உன்னோட வேலை முடிஞ்சிடும். முதல்ல என்ன அந்த போனை செக் பண்ண விடு. அந்த போன்ல என்னோட வீடியோ இருக்கா இல்ல எங்கேயாவது அப்லோட் பண்ணிட்டானான்னு. அட சீக்கிரமா குடுடா நீ. மொபைல் எதுக்கு உடைச்சிங்க? இப்ப மொபைல தாண்டா உடைச்சேன். ஒரு வேலை இங்க இருந்து நீ போலன்னு வை, உன்னையும் உடைச்சு போட்டுருவேன். முதல்ல இங்க இருந்து கிளம்பு. அப்படின்னா என்னோட வேலை? என்னடா வேலை? இங்க இருந்து போடா வெளியே. ராஸ்கல், என் கூடவே இருக்கணுமா உனக்கு? இங்க இருந்து போடா. இல்ல அண்ணி, சாரி.